ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமும் உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் புஸ்தகம் 34 அதிகாரம் 7 வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படும். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாலம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். சங்கீத தாவீது சொல்றாரு, ஏசப்பா எனக்காக ஒரு தூதனை கொடுத்துருக்கிறார். அந்த தூதன் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சத்துடன் என்னை விடுவிச்சு என்னை பாதுகாக்கிறார் சொல்லி சங்கீத தாவீது சொல்றாரு. ஏன்னா சங்கீத தாவீது பார்த்தீங்கன்னா அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் வழியில் நடந்தார். கர்த்தருக்கு அவர் பயந்தபடினால் கர்த்தரை ஏசப்பா வந்து சங்கீத தாவீது ஒருபோது கைவிடல. அவருடைய சொந்த தூதனை அமைச்சு சங்கீத தாவீது கர்த்தரை பாதுகாத்தார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை ஆண்டோடையே பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கும் போது ஏசப்பா அவருடைய சொந்த தூதனை அனுப்பிச்சு நம்மளை பாதுகாப்பார். உலகத்தில் பிறந்திருக்க ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகள் ஆண்டோடைய பிள்ளைகள் தான். ஆனால் நீங்கள் ஒன்று நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவரை நடக்கும் போது ஏசப்பா எந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்தவர் நடக்குதோ அந்த பிள்ளைகள் கூட ஏசப்பா ஒரு தூதனை அனுப்பிச்சு இருக்கிறாரு. அது மட்டும் ஏசப்பா உங்களுக்கு ஒரு தூதனை கொடுத்துருக்கிறாரு. உங்கள் பிள்ளைகளுக்கு ஏசப்பா ஒரு தூதனை கொடுத்துருக்கு. அதாவது மத்திய சுவிசேஷம் 18 அதிகாரம் 10 வசனம் பார்த்தீங்கன்னா அப்படியாக சொல்லப்படுது. ஏசப்பா உங்களையும் பாதுகாக்கிறாரு, உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறாரு. நீங்கள் கர்த்தருக்கு பயந்தவரை நடக்கும்போது நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஒருபோது கைவிடவே மாட்டார். சங்கீத தாவீது பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு பயந்து ஏசப்போட வயல் நடந்தார். சங்கீத தாவீது ஏசப்பா எந்த இடத்துல விடவே இல்லை. சங்கீத தாவீது ரொம்ப அநேக சத்துருகள் எழும்பி வந்தாங்க. அதாவது சங்கீத தாவீதை கொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோலியாத் எழும்பி வராரு. கோலியாத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. சங்கீத தாவீது ரொம்ப சவுல் எழும்பி எப்படின்னா சங்கீத தாவீதை கொல்லணும்னு சொல்லி பயங்கர வெறியாக எழும்பி வராரு. சவுலால் ஒன்றுமே பண்ண முடியல. சங்கீத தாவீதோட சொந்த புள்ள அப்சலமும் சங்கீத தாவீதை கொல்லணும்னு சொல்லி எழும்பி வராரு. அதால் அப்சலமும் ஒன்றுமே பண்ண முடியல. சங்கீத தாவீதை யாருமே எதுவுமே செய்ய முடியலங்க. ஏன்னா ஏசப்பா தம்முடைய சொந்த தூதனையாக சங்கீத தாவீது கொடுத்துருக்கிறார். சங்கீத தாவீது கர்த்தருக்கு பயந்த ஒரு வழியில் உண்மையாக நடக்கும்போது ஏசப்பா ஒருபோதும் அவர் கைவிடவே இல்லை. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஒன்று கர்த்தருக்கு பயந்து அவர் உண்மையாக ஒரு வழியில் நடக்கும்போது ஏசப்பா உங்களையும் கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளே கைவிட மாட்டார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பயத்தை நீங்கள் கர்த்தர் மேலே வச்சிங்கனாக்கா உங்களுக்கு விரோதமாக ஏம்புற நீங்கள் எந்த மனுஷனுக்குன்னு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு விரோதமாக ஏம்புற எந்த சத்துருக்கன்னு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்களுக்கு விரோதமாக ஏம்புற பிசாசுக்கு நீங்கள் பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் மேலே பயத்தை வைக்கும்போது ஏசப்பா உங்களை பாதுகாப்பார். ஏசப்பா நம்புகிற பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டாருங்க. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தருக்கு பயந்து நடங்க. ஏசப்பா உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்காக ஒரு தூதனை அனுப்பிச்சு உங்களை பாதுகாப்பார். சங்கீத தாவீதை பாதுகாத்தார், உங்களையும் பாதுகாப்பார். ஆமென்.